உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கருவேப்பிலை ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கருவேப்பிலை ஊறுகாய் பண்றதுக்கு நான் கருவேப்பிலையை வாங்கி நல்லா கழுவி ஒரு துணியில போட்டு நல்லா காய வச்சு வச்சிருக்கேன். இதை இப்போ நம்ம ஒரு சின்ன கப்புல அளந்து எடுத்துக்கலாம். எந்த கப்பு உங்களுக்கு இருக்கோ அந்த மாதிரி கப்புல அளந்துக்கோங்க. இதுல எத்தனை கப்பு வருதுன்னு அளந்துக்கலாம். அப்பதான் இந்த மசாலா எல்லாம் இதுல போட நமக்கு சரியா இருக்கும். இந்த மாதிரி நல்லா அமுக்கி எடுத்துக்கோங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். இப்ப நம்மளுக்கு 4 கப்பு வந்திருக்கு. இப்ப இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மற்ற பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த 4 கப்புக்கு ஒரு 1/2 கப்பு கிட்ட புளி சேர்த்துக்கலாம். இந்த புளியில வந்து நாறு, இந்த கொட்டை இதெல்லாம் எடுத்துட்டு அளந்துக்கோங்க. இதுக்கு ஒரு 1/2 கப்பு புளி வந்து கொஞ்சம் நிறைய போடும்போது தான் அந்த ஊறுகாய் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க. இப்ப இந்த 1/2 கப்பு அளந்துட்டு இது நல்ல சுடு தண்ணி கொதிக்க வச்சு இதுல அதை போட்டு ஊற விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு அமுக்கி விட்டுருங்க. நல்லா இது கொஞ்சம் கொதிச்சுட்டு நல்லா ஆறிட்டோம். இப்ப நம்ம அந்த ஊறுகாய்க்கு தேவையான மசாலாலாம் அரைச்சு எடுத்துக்கலாம் பொரிச்சிட்டு. இப்ப இதுக்கு ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் கடுகு சேர்த்திருக்கேன். அதுல 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். மல்லியும் இந்த வெந்தயமும் கலர் மாதிரி வரணும். அப்பதான் நல்லா இருக்கும் நமக்கு. கடுகு வந்து வெடிக்கணும், இல்லாம இருந்துச்சுன்னா கசப்பு தெரியும். அதனால நல்லா பொரிய விட்டுருங்க. இந்த அளவு ஊறுகாய்க்கு இந்த அளவு போட்டாக்கா இது சரியா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்க. இது நல்லா இப்ப பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இந்த நேரம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா கொஞ்சம் ஆற விட்டுருங்க. இதெல்லாம் கலரும் மாறி வந்துடும். இப்ப இப்ப ஒரு கடாய் வச்சுட்டு இதுல 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. நான் கடலை எண்ணெய் ஊத்திருக்கேன். நீங்க கடலை எண்ணெய் இல்ல நல்லெண்ணெய் எதுல வேணாலும் செஞ்சா நல்லா இருக்கும். இப்ப அது எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த கருவேப்பிலை எல்லாம் அதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுங்க. நம்ம கருவேப்பிலை எல்லாம் எப்போதும் சாப்பாட்டுல செய்யும்போது தூக்கி போட்டுருவோம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது எல்லாரும் நல்லாவே சாப்பிடுவாங்க. அதனால இப்படி செய்யுங்க. இப்ப இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா அந்த சடசடப்பெல்லாம் போய் நல்லா அந்த இது ஆறிடும். அப்பதான் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா 4 கப்பு கருவேப்பிலை நல்லா 1 கப்பு ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு தட்டுல எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்ப அதே கடாயில நம்ம புளி வந்து ஊற வச்சு வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அதை இதுல போட்டுட்டு கொஞ்சம் நல்ல தண்ணி ஊத்தி நல்லா சுண்டுறதுக்கு இந்த பச்சை ஸ்மெல்லு போற அளவுக்கு நல்லா அதுல வதக்கிக்கோங்க. நல்லா இந்த புளி நல்லா கரைஞ்சி பேஸ்ட் மாதிரி ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம. அப்பதான் அந்த ஊறுகால சேர்க்கும் போது நல்லா இருக்கும். ஏன்னா தண்ணியோட இருந்தாக்கா ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போயிடும். தண்ணி இல்லாம கைப்படாம இருந்தா ஊறுகாய் 2 மாசத்துக்கு மேல தாராளம் நீங்க பயன்படுத்தலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கங்க. இப்ப இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இந்த அளவு வந்தது நம்ம இறக்கி ஆற வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வறுத்து வச்சிருந்த மசாலா எல்லாம் இதுல பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இந்த அளவு கொர கொரன்னு அடிச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா சரியா இருக்கும். இப்ப இதுல இந்த கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துடுங்க.
இப்போ இதை ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்படி ஒரு சுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த புளியை பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதை இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே மிளகாத்தூள் நான் வந்து நல்ல 4-5 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்காக தான் காரம், அதுக்காக இந்த அளவு போட்டுக்கோங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு காரம் கொஞ்சம் கூட போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அதுக்கு தகுந்த உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு அது சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூடயே ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட அது எண்ணெய் ஊற்றி இதை நல்லா இப்போ அடிச்சுக்கலாம். ஒரு அடி அடிச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி அடிச்சுட்டு இது வந்து மசியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா அடித்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தா சரியா இருக்கும் நமக்கு. இப்போ இது கரெக்டாக இருக்கு பாருங்க. இதில் முடிஞ்ச வரையில ரொம்ப தண்ணியோ கையோ படாமல் இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சு நம்ம ஊறுகாய்க்கு தேவையான தாளிச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூடயே ஒரு ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்த்து செய்யும்போது நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொரியிற அளவுக்கு விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சு கலர் மாறினதும் பூண்டு நான் ஒரு 10 பூண்டு பல் எடுத்து தோலோடையே நல்லா தட்டி வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு சேர்த்து செய்யும்போது நல்லா இருக்கும். அதனால நீங்கள் போட்டுக்கோங்க பூண்டு. இப்போ அது நல்லா கொஞ்சம் கலர் மாறினதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நேரத்தில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அதுக்கு அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கருவேப்பிலை விழுதை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது ரொம்ப நேரம்லாம் அடுப்பில் வச்சு வதக்கணும்னு இல்லை. ஸ்டவ்வை இந்த நேரம் ஆஃப் கூட கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஏன்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி தான் இருக்குது. கருவேப்பிலையும் நல்லா வதக்கிட்டோம் நம்ம. ஸ்டவ்வை வந்து நிறுத்திட்டே செய்யலாம். இப்போ அதுக்கு தேவையான பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கோங்க. இது வந்து சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இது வந்து சின்ன பசங்கள்லயே நரைக்குது பார்த்தீங்களா, இளநரையெல்லாம் வருது இல்லை, அந்த பசங்கள்லாம் சாப்பிட்டா கலர் வந்து மாறும். முடியும் நல்லா வளரும் கருவேப்பிலை சாப்பிடும்போது. அதனால எல்லாரும் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த நேரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. அது சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த புளிக்கும் காரத்துக்கும் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லை வேண்டான்னா விட்டுருங்க. ஆனால் இது சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இந்த சூட்லேயே நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்மளுக்கு கருவேப்பிலை ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை ஆற வச்சுட்டு நல்லா ஆறுனதும் இது மாதிரி ஒரு பாட்டிலில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 2 மாதம்னாலும் கெட்டு போகாது. இதை அப்பப்போ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.